அனைவருக்கும் வணக்கம். மக்களே விழிப்புணர்வு கொள்வோம். மின் கட்டண உயர்வு என்பது பொதுவாக மின் நிறுவனங்கள் அல்லது அரசு வழங்கும் மின்சார சேவைக்கு விதிக்கும் கட்டணத்தில் அதிகரிப்பு செய்யப்படும் நிகழ்வாகும். இது பல காரணங்களால் ஏற்படலாம். மின் கட்டண உயர்வின் முக்கிய காரணங்கள்: 1. எரிபொருள் விலைய. மின்சாரம் உருவாக்க எரிபொருள் கோல், டீசல், இயற்கை வாயு பயன்படுகிறது. இவற்றின் விலை உயர்ந்தால் மின் உற்பத்தி செலவும் அதிகரிக்கும். 2. சேவைக்கான பராமரிப்பு செலவுகள். மின் இணைப்பு, பராமரிப்பு, தொழில்நுட்ப மேம்பாடு போன்றவை தொடர்ந்து பணம் செலவிடும் தேவை உள்ளன. 3. புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் அமைத்தல். தேவையை பூர்த்தி செய்ய புதிய உற்பத்தி நிலையங்கள் கட்டுவதால் செலவு உயரும். 4. தொகுப்புச் சுமை குறைபாடு, டெபிசிட் சோகஸ்மைலி. மின் வாரியங்கள் அளிக்கும் மின்சாரம் மொத்த செலவுக்கு ஒப்பாக வருமானம் வராமல் போனால் கடன் சுமை அதிகரிக்கலாம். இதை சமன் செய்ய கட்டண உயர்வு செய்யப்படலாம். இதனால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள்: வீட்டு மின் கட்டண செலவுகள் அதிகரிக்கும். சிறு தொழில்கள், உற்பத்தி நிறுவனங்கள் கூடுதல் செலவினால் பாதிக்கப்படலாம். வறிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிக சுமையை சந்திக்க நேரிடும். தீர்வுகள் மற்றும் பரிந்துரைகள்: சூரிய சக்தி, காற்று மின் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை மேம்படுத்துதல். மின் வீண்பயன்பாட்டை குறைக்கும் நடவடிக்கைகள். அரசு மானியங்கள் தருவது, சில பிரிவுகளுக்கு. மக்கள் ஆராய்ச்சியாக மின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது. மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். கிராம அளவில் இன்றளவும் மின்சாரம் தேவை என்பது சிரமமாக உள்ளது. அவர்களின் பொருளாதாரம் அதே நிலையில்தான் உள்ளது. இதை அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாலும் ஊழல், இலஞ்சம் போன்ற இன்னல்களால் இன்றளவும் இந்த நிலை இருந்து வருகிறது. ஆகையால் மக்கள் அரசில் விழிப்புணர்வு பெற்று மக்களின் பிரச்சினைக்கு தீர்வை உருவாக்கக்கூடிய கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும். அது புதிய கட்சியாக இருக்கட்டும். நன்றி.